இந்த வீடியோவில் பேசியிருக்கிற தேவராஜ் தொடர்ந்து பேசும்போது ஒரு செய்தி சொல்லுவார். என்னை வீரப்பன் குழு 2 முறை சந்தித்தாங்க. முதல் முறை சந்திப்பை நான் தவிர்த்துட்டேன். சந்திராவோட கூப்பிட்டப்ப நான் போகலை. 2வது முறை சேத்துக்குழி கோவிந்தன் வந்து கூப்பிட்டப்ப தான் நான் போனேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது முழுக்க முழுக்க போய் இவர் கொம்பு தூக்கி காட்டுப்பகுதியிலையும் அனாவோட காட்டுப்பகுதியிலையும் கர்நாடக வனத்துறை சார்பாக கொடுக்கப்பட்ட சில வேலைகளை ஒப்பந்த அடிப்படையில் எடுத்து செய்கிறாரு. இந்த வேலை செய்கிறதுக்கு காரணமாக இருந்த துரைப்பாண்டியன் தான். அவர் தான் இவருக்கான அந்த வேலைகளை எல்லாம் எடுத்து கொடுத்து செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னால் கிட்டத்தட்ட 2002 2003 காலகட்டத்திலேயே தேவராஜை துரைப்பாண்டியன் தன்னுடைய உளவாளியை மாற்றி அவர் மூலமாக ஏதாவது செய்தி வர வைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதன் தொடர்ச்சியாக முதல்ல தமிழ்நாட்டு காட்டுப்பகுதியில் பாலமலை, கத்திரிமலை, போதமலை இந்த மாதிரி காட்டுப்பகுதிகளுக்குள்ளே எல்லாமே தொடர்ந்து இவரை போக வைக்கிறாரு. காரணம் என்ன பார்த்திங்கன்னா, கூட இந்த கோரப்பள்ளம், கோவிந்தபாடி, கருங்கல்லூர், காரைக்காடு இந்த பகுதியை சேர்ந்த சில ஒரு 10-15 ஆளுகளை கூட்டிகிட்டு மாவிளிங்க கிழங்கு வெட்டி வியாபாரம் பண்ணுறங்கிற மாதிரி காட்டுக்குள்ளே ஆளுகளை கூட்டிகிட்டு போகிறது. ஒரு 400 கிலோ 300 கிலோ மாவிளிங்க கிழங்கை வெட்டி எடுத்துகிட்டு வந்து வெளியில் விற்பனை செய்கிறது. வீடு வேலைகளுக்கு மற்ற கட்டில் வேலைகள் செய்கிறதுக்கெல்லாம் மரம் வெட்டுற மாதிரியான ஆளுகளை கொஞ்சம் பேரை உள்ளே அனுப்பிட்டுருக்காரு. அப்படி போன ஒரு குழுவை கர்நாடக வனத்துறையினர் பிடிச்சிட்டு போய் கேஸ் போடுறாங்க அப்படிங்கிறதையும் கொண்டு நான் ஏற்கனவே சிவா மீடியாவில் சொல்லியிருந்தேன். என்னுடைய நூல்லையும் பதிவு பண்ணியிருப்பேன். இது எல்லாமே விஜயகுமார் அதிரடிப்படையினுடைய தலைவராக வர்றதுக்கு முன்பு நடராஜ் தலைவராக இருந்த காலத்திலேயே துரைப்பாண்டியன் அந்த வேலையில் செஞ்சுருந்துருக்காரு. எப்படியும் தேவராஜ் காட்டுக்குள்ளே போவான் வருவான், அவங்க கூட கொஞ்சம் ஆளுகளும் போயிட்டுருப்பாங்க. இவங்க யாரோ ஒருத்தர் வீரப்பனுடைய தொடர்புக்கு வரலாம், இவங்களுடைய நடவடிக்கையை பார்த்து வீரப்பன் தொடர்புக்கு வரலாங்கிற அடிப்படையில் தான் அவர் அனுப்பிட்டு இருந்திருக்காரு. அந்த அடிப்படையில் தேவராஜ் காட்டுக்குள்ளே போய் வேலை செய்ய ஆரம்பித்ததே வீரப்பனுடைய தொடர்பு இவருக்கு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான். இது ஒருவேளை தேவராஜுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவரை பின்னால் இருந்து இயக்குன துரைப்பாண்டியனுக்கு தெரிஞ்சே தான் அனுப்புகிறாரு. இவர் வீரப்பனுடைய தொடர்பு நமக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கொம்பு தூக்கி காட்டுப்பகுதியில் கிட்டத்தட்ட 2 வருஷ காலம் கட்டட வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அதன் மூலமாகத்தான் இந்த தொடர்பு வந்திருக்குது. இவர் எதேச்சையாக நான் எதிர்பாராமல் இந்த தொடர்பு வந்தது அப்படின்னு சொல்கிறது முழுக்க போய் திட்டமிட்டு வீரப்பனிடமிருந்து தங்களுக்கு தொடர்பு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அதிரடிப்படை தேவராஜை உள்ளே அனுப்பியிருக்காங்க. தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்றதை பார்ப்போம். தொடர்ந்து இந்த முதல் நேர்காணலில் 13வது நிமிடத்தில் பேசுகிற தேவராஜ், வீரப்பன் குழு என்னை சந்தித்து எனக்கு கண் பார்வை ரொம்ப போயிடுச்சு, கண் பார்வை குறைபாடு வந்துட்டுது, என்னால் நான் காட்டுக்குள்ளே நடக்கவே முடியல, மணியண்ணனை பார்த்து என்னுடைய கண் பார்வையை சரி பண்ணி ஆகணும், அதுக்காகத்தான் மணியண்ணனை பார்க்க சொல்கிறேன், நீ போய் கூட்டிகிட்டு வா தேவராஜன்னு வீரப்பன் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உள்ளபடியே வீரப்பன் கண் பார்வை குறைபாட்டை மட்டும் சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தா மணியண்ணனை சந்தித்து ஒரு நல்ல கண் மருத்துவரை கூட்டிகிட்டு வர சொல்லி, இதே தேவராஜ் வீடு காட்டை ஒட்டிய பகுதியில் இருக்குது, அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயோ அல்லது அதை ஒட்டி இருக்கிற காட்டு பகுதியிலையோ அந்த கண்ணுக்கு அவர் மருத்துவம் பார்த்துருக்க முடியும். அல்லது இவங்களை விடவும் மிகச்சிறந்த மருத்துவர்கள் தருமபுரியில் இருக்கிற பலர் வீரப்பனோடு பல ஆண்டுகளாக தொடர்பு இருந்தாங்க. அவங்க மூலமாக அவர் அந்த கண் பார்வையை சரி பண்ணியிருக்கலாம். அவர் கண் பார்வையை சரி பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் அது நோக்கம் அல்ல. அதையும் கடந்து தன்னுடைய குழுவுக்கு தேவையான ஆள் பலத்தை அதிகப்படுத்தணும், ஆயுத பலத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் மணியண்ணனை சந்திக்கிறாரு. அதுக்கான ஒரு ரூட் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் மணியண்ணனை பயன்படுத்துகிறாரு. அதுக்கு பிறகு மணியண்ணனுக்கே தெரியாமலேயே தமிழ்நாடு மாவோயிஸ்ட் அமைப்பையோ அல்லது நக்சல் அமைப்பை சேர்ந்தவங்களை புலவர் கலிய பெருமாள் மூலமாக காட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அதுக்கான வேலைகளையும் இந்த தேவராஜன் செஞ்சு கொடுக்குறாரு. மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்த சுந்தரமூர்த்தி, விவேக், கலிய பெருமாள் உள்ளிட்ட பலரை காட்டுக்குள்ளே கூட்டி போயிட்டுருக்காரு. அப்போ இங்கே என்ன மையமான பிரச்சனை பார்த்திங்கன்னா, வீரப்பன் தேவராஜை சந்தித்து மணியண்ணை பார்க்கணுன்னு சொன்னது கண் பார்வைக்காக மட்டுமல்ல. கண் பார்வை அப்படிங்கிற போர்வையில் அவர் தன்னுடைய பலத்தை பெருக்கிக்கவும் ஆயுதத்தை அதிகமாக வாங்கி தன் கையில் சேர்த்துக்கிறதுக்காகத்தான் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது இவருடைய அடுத்தடுத்த நடவடிக்கையிலேயே நமக்கு தெரியுது. கண் பார்வைக்காகத்தான் என்னை கூட்டிகிட்டு வர சொன்னார், அந்த நல்ல எண்ணத்தில் தான் நான் போனேன்னு சொல்கிறது தேவராஜ் சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க பொய் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இந்த யூடியூப் நேர்காணலில் பேசியிருக்கிற தேவராஜ் 21வது நிமிடத்தில் ஒரு செய்தி சொல்கிறாரு. சிவசுப்பிரமணியன் எழுதின புத்தகம் வெளியில் வந்த பிறகு தான் எனக்கு தெரியும், கண்பார் வீரப்பனை இயக்குனர் செல்வராஜ் செல்வமணிங்கிற இயக்குனர் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு பிறகு தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுவும் முழுக்க முழுக்க போய் நான் வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் நூல் எழுதுறதுக்கு முன்னர் 2018ஆம் ஆண்டிலேயே நான் தேவராஜ் சந்தித்து பாண்டிக்கண்ணனுக்கும் உங்களுக்குமான தொடர்பு எப்படி ஏற்பட்டதுங்கிறத பற்றி கேட்டிருக்கிறேன். அப்போ என்கிட்ட பேசியிருக்காரு. அப்போ இருந்து என்னோடய தொடர்பில் இருக்கார். அப்போ வேலையில் ஃபோன் பண்ணுவேன். அதே ஆண்டு இறுதியில் அவருடைய மகள் இறந்துடுறாங்க. அந்த மகள் இறந்த நிகழ்வுக்கும் குளத்தூர் மணி என்ன போகணுன்னாரு. நானும் கூட போயிருந்தேன். அப்போவும் நான் அவரை சந்திக்கிறேன்.
2020ஆம் ஆண்டினுடைய இறுதியில் நான் எழுதி வெளியிட்ட வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் முதல் தொகுதி நூல் வெளிவந்த ஒரு சில மாதங்களுக்குள்ளாகவே நான் கொளத்தூர் பகுதிக்கு போகும்போது அந்த நூலையும் தேவராஜிட்ட கொடுக்குறேன். 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் நான் எழுதி வெளியிட்ட வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் 2ஆம் தொகுதி 3ஆம் தொகுதி நூல் ரெண்டும் வெளிவந்ததுக்கு பிறகு அந்த நூலும் கொண்டு போய் நான் தேவராஜிட்ட கொடுக்குறேன். இந்த நூலை தேவராஜ் அவர் இருக்கக்கூடிய கோரப்பள்ளத்துக்கு பக்கத்தில் பிரிகேடியர் தமிழ்ச்செல்வன் நகர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே இருக்கிற என்னுடைய நண்பர் சென்னியப்பன் வீட்டுக்கு முன்னால் இருந்தால் தேவராஜுக்கு ஃபோன் பண்ணுறேன். தேவராஜ் நான் அந்த இடத்துக்கு வர்றேங்கிறாரு. வந்தவர்கிட்ட சென்னியப்பன் முன்னால் தான் அந்த 2வது தொகுதி 3வது தொகுதி நூலையும் கொடுக்குறேன். 4ஆம் தொகுதி நூல் 2021ஆம் ஆண்டினுடைய இறுதியில் வெளிவந்து அந்த நூலும் நான் அவரை பார்த்து கொடுக்குறேன். 4 நூலும் அவர்கிட்ட நானே கொடுத்துருக்குறேன். நாளையும் அதை வாங்கியிருக்காரு. படித்து பார்த்துட்டு அவர் பேசாமல் தான் இருந்தார். அந்த பகுதியில் ஏற்பட்ட ஏதோ ஒரு தாக்கம் அல்லது அந்த பகுதி மக்கள் பலர் ஏதாவது இவரை பற்றி இவர்கிட்ட கேட்க ஆரம்பித்ததனுடைய விளைவு. ஏன்னா தேவராஜ் எப்படிப்பட்டவர், அவருடைய குணம் என்னங்கிறத பற்றி வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஆனால் அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவங்க மூலமாக ஏதோ ஒரு நெருக்குதல், ஏதோ கேள்வி, அந்த பதில் சொல்ல முடியாத ஒரு சூழல் தான் என் மூலமாகவே அந்த மறுப்பை வெளியிடணுங்கிற முயற்சி பண்ணுறாரு. அதுக்காக தான் எங்கிட்ட ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தாரு. எங்கிட்ட நேர்காணல் கொடுத்த பிறகும் கூட தேவராஜுக்கு இதில் வேறு எந்த தொடர்பும் இல்லைன்னு நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொன்னார். நான் என்ன, நீங்கள் சொல்கிற மறுப்பை அந்த நூலில் நான் பதிவு பண்ணுறேன் அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்லியிருந்தேன். அடுத்த பிரதி நான் வெளியிடும்போது வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் 4ஆம் தொகுதி நூலினுடைய மறுபதிப்புக்கு நான் கொண்டு போகும்போது நிச்சயமாக தேவராஜ் சொல்லியிருக்கிற இந்த மறுப்பையும் நான் அதில் வெளியிட்டுருவேன். மீண்டும் இந்த வீடியோவிலையும் அவர்கிட்ட சொல்கிறேன். மேலே தேவராஜ் என்ன பேசுகிறாருங்கிறத பார்ப்போம். எங்கள் அப்பன் குதிரைக்குள் இல்லை சிவசுப்பிரமணியம் சூழ்ச்சி அப்படிங்கிற தலைப்பில் இந்த தம்பி ஒரு 2வது வீடியோ வெளியிட்டிருக்கார், தேவராஜுடைய நேர்காணல். அதில் 2.5 நிமிடத்தில் ஒரு கருத்தை அந்த நெறியாளர், அதாவது நெறியாளர் பத்திரிகையாளர் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ள அந்த தம்பியை கொண்டு வர முடியாது. ஏதோ அந்த ஊரில் ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்க ஒரு தம்பி, அவ்வளோதான். அவரை பற்றி நம்ம விமர்சிக்க விரும்பல. ரொம்ப புத்திசாலித்தனமாக தேவராஜ்கிட்ட ஒரு கேள்வியை கேட்பார். கொளத்தூர் மணி தான் இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருந்திருக்காரு. அவரை பார்க்குறதுக்காக தான் உங்களை வீரப்பன் போய் காட்டுக்குள்ளே கூட்டி வச்சுருக்காரு, நீங்கள் கூட்டி போயிருக்கீங்க. கொளத்தூர் மணி அண்ணனை பற்றி இந்த புத்தகத்தில் எந்த இடத்துலையுமே சிவசுப்பிரமணியம் எழுதலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருப்பார். இது வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் நூலை படித்தவர்களுக்கும் அல்லது இந்த தொடரை நான் சொல்லிகிட்டு இருக்கிற வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் யூடியூப் சேனலில் சொல்ல தொடரை படித்தவங்களுக்கும் பார்த்தவங்களுக்கும் தெரியும். கொளத்தூர் மணி அண்ணனை எந்த இடத்துலையும் சொல்லாமல் இல்லை. அவரை பல இடங்களில் சொல்லியிருக்கேன், இப்போவும் சொல்கிறேன். கொளத்தூர் மணியனுடைய முதல் சந்திப்பு தேவராஜ் மூலமாக பனமரத்து பள்ளத்தில் நடந்த சந்திப்பை பற்றியும் சொல்லியிருக்கேன். அந்த சந்திப்பு எதுக்காக நடந்துங்கிறத பற்றி கொளத்தூர் மணியன் சொன்னதும் சொல்லியிருக்கேன். அந்த சந்திப்பு நடந்த 6 மாதத்துக்கு பிறகு அதிரடிப்படையினுடைய டிஎஸ்பியாக இருந்த ராமலிங்கம் கொளத்தூர் மணியனை கூப்பிட்டு நீங்கள் பனமரத்து கோம்பியில் சந்தித்த போது வீரப்பன் உங்கள்கிட்ட என்ன நான் சொன்னேன் அப்படின்னு கேட்டதை பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். அடுத்த சந்திப்பு தும்கல் காட்டு பகுதியில் நடந்ததை பற்றியும் சொல்லியிருக்கேன். முதல் சந்திப்புக்கு பிறகு புலவர் கலிய பெருமாளை வீரப்பன் சந்திக்க விரும்பினார், அதுக்கான ஏற்பாடை நான் செஞ்சு விட்டேன்னு மணியனை செஞ்சதையும் சொல்லியிருப்பேன். தும்கல் காட்டு பகுதியில் வீரப்பன் சந்தித்து என்ன பேசினார், என்ன கேட்டார் அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது மணி என்ன சொல்கிறாரு, முதல் சந்திப்பில் ஈழத்தில் இருக்கக்கூடிய புலிகள் அமைப்போடு நான் போய் தங்கி அங்கேயே இருக்கலாம் ஏற்பாடு செய்ய முடியுமான்னு கேட்டார். நான் பேசிட்டு சொல்கிறேன்ட்டு புலிகள் அமைப்போட பேசினேன். புலிகள் அதுக்கு ஒத்துக்கல. அடுத்த கட்டமாக அவருக்கு கையில் இருக்கிற பணம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அந்த பணத்தை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன், அவங்களுடைய போராட்டத்துக்கு ஆயுதம் வாங்குறதுக்காக நான் பயன்படுத்திக்கிட்டுன்னு சொன்னார். இதையும் நான் புலிகள்கிட்ட சொன்னேன். புலிகள் 2க்குமே சேர்த்து நன்றின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இந்த தகவலையும் நான் வீரப்பன்கிட்ட சொன்னேன். கடைசியாக நான் தும்கல் காட்டு பகுதியில் வீரப்பனை சந்திச்சா சொல்கிறது தேவராஜ் கூட நான் போன மாதிரி எனக்கு நினைவில்லை. தேவராஜ் கூட வந்திருந்த ஐயந்தோரை தான் எனக்கு கூட்டிகிட்டு போன மாதிரி நினைவு. அந்த இடத்துக்கு எனக்கு தேவராஜ் கூட வரல அப்படிங்கிறதையும் சொன்னாருங்கிறதையும் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த சந்திப்பில் வீரப்பன் முக்கியமான விஷயங்கள் எதுவும் பேசலை. என்னுடைய மனைவி முத்துலட்சுமியை போலீஸ் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க, அவன் மூலமாக நான் உங்களை சந்திக்கிறதுக்கு வர்றதாகவோ அல்லது ஏதாவது செய்தி அனுப்புறேன்னு சொன்னால் அதை நீங்கள் நம்ப வேண்டாம், கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு எனக்கு சொல்லி அனுப்பினார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். இவ்வளவு செய்திகள் கொளத்தூர் மணியனை பற்றி நான் சொல்லியிருந்தும் அவரை பற்றி எதுவுமே சொல்லின்னு ஒரு அறவே காட்டுத்தனமான கேள்வி இந்த தம்பி வச்சுருக்காரு. ஒருவேளை இந்த தம்பிக்கு புத்தகம் படிக்கிற வழக்கம் இல்லையோ அல்லது படிக்க தெரியாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மீண்டும் ஒரு முறை நான் எழுதின வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் 4ஆம் தொகுதி நூலை இந்த தம்பி ஐயப்பன் படித்து பார்த்துட்டு நான் கொளத்தூர் மணியனை பற்றி அந்த நூலில் சொல்லியிருக்கிறேனா இல்லையா அல்லது ஐயந்துரையை பற்றி நான் சொல்லியிருக்கிறேனா இல்லையா அப்படிங்கிறத தெளிவாக்கிட்டு அதுக்கு பிறகு வேறு ஏதாவது நேர்காணல் எடுங்க. ஏதாவது ஒரு நேர்காணல் ஒருத்தர் கொடுக்குறாங்க எடுக்கணும்னா அதை பற்றி ஒரு 10-20 விழுக்காடாவது நம்ம மண்டையில் ஏற்றிக்கணும். எந்த களிமண்ணுமே இல்லாமல் அடுத்து முன்னால் உட்காந்து பேசக்கூடாதுங்கிறத இந்த தம்பி ஐயப்பன் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த நேர்காணல் எடுத்தார்னா நல்லாயிருக்கும். மீண்டும் தேவராஜ் என்ன சொல்கிறாருங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். அந்த பைக்கில் போய் காட்டுராஜாவை சந்திச்சதே பெருமையாக எடுத்துக்கலாம், அது ஒரு வரலாறு. ஆனால் பொய் எழுதி பொழப்பு நடத்தாத யார் எப்படி இருந்தார் எவ்வளோ முறையாக இருந்தாலும் உண்மையை கண்டு நாட்டுக்கு அறிவிங்க.
அதுதான் நான் கேட்டுக்கிறேன். துரப்பாண்டி சார் வந்து நான் இப்போ 96 எஸ்ஏஎஸ் எலெக்ஷனுக்காக சென்னையில் செயின்ட் தாமஸ் கிரவுண்டில் போயிட்டு மறுபடியும் 98 அதை போயிடுச்சு விளாண்டா அங்கேயே சுற்றிட்டு அலைஞ்சிட்டு இருக்கும்போது அப்போ அவர் பல பேர் பழக்கம் வாங்கலை. அந்த பழக்கம் மூலமாக பேசிட்டு அவர் இப்போ இதில் கொளத்தூர் ஸ்டேஷனுக்கு போட்டிருக்காங்க. ஒரு நாள் கூட அவர் ஸ்டேஷனில் போய் பார்த்ததே இல்லை. வழியில் பைக்கில் வருவார், சார் வணக்கம் சார்னுவோம், எப்படிங்க தேவராஜ் நல்லா இருக்கீங்களான்னு சார் நல்லா இருக்கு சார், என்ன பண்ணுறீங்க, அதாங்க மேரேஜ் ஆச்சுங்க ஒரு அப்போ அந்த இறுதி கட்டத்தில் இப்போ நான் காட்டு அந்த பழையங்காலில் எடுத்துட்டுருக்குல்ல சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு மலையாள மக்கள் இதில் அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கேன் சார், சரி நல்லா பார்த்து பண்ணுங்கப்பா 4 வார்த்தை பேசுவார். அதோட சரி அவர் பாட்டு போயிரு. எப்பயும் அவரை நான் அணுகிறதில்லை கேட்டதும் இல்லை. இப்போ பாண்டியனை பற்றி கேட்டிங்களே, இதுதான் ஒரு சரியான கதை. இதில் சொல்கிறாரு 1996 நான் சென்னைக்கு போலீஸ் செலெக்ஷனுக்கு போனேன். அந்த கட்டத்தில் போலீஸ் செலெக்ஷனுக்கு வந்திருந்த துரைப்பாண்டியனும் எனக்கு அறிமுகம் ஏற்பட்டது. துரைப்பாண்டியன் கொளத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எஸ்ஐயாக வந்ததுக்கு பிறகு நான் ஒரு நாள் கூட ஸ்டேஷனுக்கு போகல, வழியில் அங்கேயும் பார்த்தா பேசுவோம் அப்படின்னு சொன்னார். துரைப்பாண்டியன் கொளத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டராக போனது 2001. 96 இவர் செலெக்ஷனுக்கு போயிருக்காரு. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் அறிமுகமானவர். ஒரு போலீஸ் செலெக்ஷனுக்கு போய் போலீஸாக செலக்ட் ஆகி ஒருத்தர் சப் இன்ஸ்பெக்டராக வந்திருக்காருன்னா அவரோடு செலெக்ஷனுக்கு போய் தோற்று போன நபர், அவரை பார்க்காம அவரை கண்டுக்காம அவரை விட்டு விலகி இருப்பாங்கிறது யாராலையுமே நம்ப முடியாத ஒரு செய்தி. துரைப்பாண்டியன் இந்த ஸ்டேஷனுக்கு எஸ்ஐயாக வந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு முன்னே அவர் எஸ்டிஎஃப்னுடைய இன்டெலிஜென்ட்டுக்கு வந்துட்டார். அந்த காலத்தில் அப்படி இருந்திருந்தாலும் கூட அந்த தகவல் தெரிஞ்சதுன்னா இவர் கண்டிப்பாக தேவராஜ் போய் பார்த்துருப்பாரு. அப்படி இன்டெலிஜென்ட்டில் இருந்தப்போ போய் பார்க்கலன்னு சொன்னாலும் கண்டிப்பாக ஸ்டேஷன் எஸ்ஐயாக வந்ததுக்கப்புறம் போய் பார்த்துருப்பாரு. தங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நடிப்பை கண்டிப்பாக ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு மீண்டும் புதுப்பிச்சுக்கிறதுக்கான முயற்சி ஏற்பட்டிருப்பார். ஆனால் இவர் நான் போய் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அது முழுக்கவும் போய் தேவராஜ் துரைப்பாண்டியனை போய் பார்த்து நான் பழகலை அப்படின்னு சொன்னாலும் உண்மையிலேயே துரைப்பாண்டியன் அங்கே வந்த உடனே நம்மோட ட்ரைனிங் வந்த தேவராஜ் இங்கே இருப்பான் அப்படிங்கிற அடிப்படையில் துரைப்பாண்டியன் போய் தேவராஜை பார்த்துருப்பார். அதன் மூலமாக ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. தேவராஜ் நீ என்னை பொது இடத்துல தெரிஞ்சவனா காட்டிக்க வேண்டான்னு துரைப்பாண்டியன் இன்டெலிஜென்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படி தான் சொல்லியிருப்பார். அந்த அடிப்படையில் இவரை ஸ்டேஷனுக்கோ மற்ற இடங்களுக்கோ போகாமல் கண்டு காணாமல் இருந்திருந்தாலும் இவங்க 2 பேருடைய நட்பும் தொடர்பும் பல இடங்களில் இரவு நேரங்களில் பல இடங்கள் நடந்திருக்கு. நான் எழுதின நூல்லையும் சொல்லியிருக்கேன். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் ஏதோ மண்டையில் ஒன்றுமே இல்லாதவன் நம்ம சொல்கிறத எல்லாம் நம்பிக்குவாங்க. அவங்களுக்கு சொந்த அறிவே இருக்காது, ஒரு சொந்த சிந்தனையே இருக்காதுங்கிற அடிப்படையில் நீங்கள் பேசுகிறீங்க, அது தவறு. தமிழ்நாடு காவல்துறையினுடைய ஐஎஸ் விங்கில் இருக்கிற ஒரு நபர், இன்டெலிஜென்ட் விங்கில் இருக்கிற ஒருத்தர் தன்னுடைய சோர்ஸை நேரடியாக வெளிப்படையாக எங்கேயும் சந்திக்க மாட்டாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சப் இன்ஸ்பெக்டராக ஒரு ஸ்டேஷனில் டியூட்டிக்கு வந்திருக்க ஒரு நபரை அவருக்கு அறிமுகமான ஒருத்தர் ஸ்டேஷனில் போய் பார்க்காமையே இருந்தார் அப்படின்னு சொல்கிறதையும் யாரும் நம்ப மாட்டாங்க. கொஞ்சம் பொய்யை அளந்து பேசுங்க தேவராஜ், அதுதான் உங்களுக்கு நல்லது. வைத்திருக்கலையே ஒரு பிறகு ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடியே மரியாதைக்குரிய நம்ம அன்றைய இன்ஸ்பெக்டர் ராமலிங்க ஐயா கோவிந்தப்பட்டியா நான் ஒரு வண்டியில் போவோம், பைக்கில் போயிட்டு இருக்கும்போது நிறுத்துறாரு. எங்கேப்பா வேலைன்னா ஐயா எனக்கு அவ்வளோ ஒன்றும் பழம் கிடையாது ஐயா, வணக்கணும் பார்த்தா பேசுவோம் அவ்வளோதான். அப்போ எஸ்டிஎஃப் வந்து உக்கரமான காலம். ராமலிங்க ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா வந்து தேவராஜ் அவனை பார்க்கன்றதப்பா பார்த்தாச்சு ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னா. ஒரு பையன் இருக்கிறான் ஈரோட்டுக்காரர், படிச்சுட்டு டிப்ளமோ படிச்சுட்டு வேலை இல்லாமல் ஏதோ நீ சின்ன சின்ன வேலை செய்யறியா, சத்தியமாக எந்த சூழ்ச்சி அது எனக்கு ப்ராமிஸே தெரியாது. பிற்காலத்தில் தான் உணர்ந்து என்ன ஏதாவது வாட்ச் பண்ணுறதுக்கு போட்டிருக்கான்னு சொல்லி பின்னாடி தான் உணர்ந்து அவர் போலீஸ்காரனே தெரியாது. அவருக்கு சம்பளம் கொடுக்காத, நீ எதுவும் கொடுக்காத, இப்போ வேலைக்கால செய்கிற வேலையை பார்த்துக்கோ, முடிஞ்ச வேலையை செய்வான், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கட்டுமா அப்படின்னா அப்படி சரிங்க ஐயா அனுப்புங்க ஐயா கூட்டி போகிறேன்றோம். ஆனால் இது பிற்காலத்தில் ஒன்றுக்கு ஒன்று நான் காட்டுராஜாவோட சந்திப்பாக அப்படி தொடர்பு ஏற்படணும்னு நினைக்காத காலகட்டத்திலையும் சந்திப்பில்லாத காலகட்டத்தில் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி வந்து கேட்கும்போது நமக்கு எதுக்கு நாம் போகிறவங்க வரங்க நம்ம புளியங்காட்டிலேயே ஆளுகள் கூட்டிகிட்டு சுற்றி இது பண்ணி கூட ஒரு நாள் கூட எஸ்டிஎஃப்க்கும் பிரச்சனை நம்மளை சந்தேகப்படல. காட்டுராஜாவை நம்மளை சந்திச்சது கிடையாது. நாம் மாமூலம் ஐயா அனுப்புங்கன்ட்டான். ஆனால் அவர் போலீஸ்காரர்ன்றது எனக்கு சத்தியமாக அவர் என் வேலை காட்டில் வந்து விட்டு கூட்டி போய் கொம்புத்தூக்கில் வேளாளங்களோட படுத்துட்டு சாப்பிட்டு இருப்பார். 10 நாள் 15 நாள் கழிச்சு ஊருக்கு போயிட்டு வரங்க ஓனர் முதலாளின்னவர் சத்தியமாக எனக்கு தெரியாது ஒரு போலீஸ்காரன். இந்த டிஎஸ்பி ராமலிங்கம் யாருன்னா தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய இன்டெலிஜென்ட் விங்கில் டிஎஸ்பியாக இருந்தவர். எஸ்பி அசோக்குமாருக்கு கீழே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர். இவர் எனக்கு பெரிய அளவில் அறிமுகம் இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் ஈரோட்டில் டிப்ளமோ முடிச்சுட்டு சும்மா இருக்கிறான், அவனை கூட்டு போய் காட்டில் வேலைக்கு வச்சுக்க, சம்பளம் எதுவும் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னார். அந்த அடிப்படையில் நான் பாண்டிக்கண்ணனை கூட்டிகிட்டு போய் என் காட்டில் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு வீரப்பனோட தொடர்பு ஒரு 6 மாதத்துக்கு பிறகு தான் எனக்கு வந்தது. அந்த தொடர்புக்கு பிறகு தான்
இவன் போலீஸுங்கிறத என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. நான் சுத்தமாக ஒரு இன்டெலிஜென்ட் விங்கில் இருப்பான், அவன் போலீஸ்காரங்கிறத எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. உள்ளபடியே முன்பின் பெரிய அளவில் அறிமுகம் இல்லாத ஒரு போலீஸ் டிஎஸ்பி ஒரு ஆள் நம்மகிட்ட வேலைக்கு அனுப்புகிறான்னா அந்த நபர் யாருங்கிறத டிஎஸ்பியே சொல்லுவார், அல்லது நம்ம கேட்போம். அல்லது இந்த நபர்கிட்டையாவது நீ யார், எப்படி உனக்கு டிஎஸ்பிக்கு எப்படி பழக்கம், நீ எப்படி வேலைக்கு வந்தால் நம்ம கேட்டிருப்போம். கேட்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு வேலை செய்கிற இடத்துல, அதுவும் அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு வனப்பகுதியில் வேலை செய்கிறது, அந்த இடத்துக்கு நகரத்து சூழ்நிலையில் வாழ்ந்த ஒருத்தன் விரும்பி வந்து வேலையை ஏற்றுக்குவானா, அதுவும் சம்பளமே இல்லாமல் சோறு மட்டும் தின்னுட்டு வேலை செய்கிறதுக்கு ஏற்றுவானா அப்படிங்கிறதெல்லாம் தேவராஜ் வேணா யோசிக்காமல் நான் வேலைக்கு செய்துட்டேன்னு சொல்லாமல் தவிர இந்த வீடியோவை பார்த்த யாருமே யோசிக்காமல் இது தேவராஜ் சொல்கிற கதையை ஏற்றுக்க மாட்டாங்க. அத்தனை பேருக்குமே தெரியும் எஸ்டிஎஃப்னுடைய டிஎஸ்பியாக இருக்கிற ராமலிங்கம் ஒரு நபரை வேலைக்கு சேர்த்துருக்காரு. சம்பளம் இல்லாமல் வேலைக்கு அவர் சேர்த்துட்ருக்காருன்னா அது உளவுத்துறையாக தான் இருக்குங்கிறத எல்லாராலையுமே யூகிக்க முடியும். எனக்கு அது தெரியல அப்படின்னு தேவராஜ் சொல்கிறது தூங்குறவன் தொடையில் கைது வைக்கிற வேலை. இவருக்கும் தெரியும் இது அதிரடிப்படையினுடைய காவல் பிரிவை சேர்ந்தவன் தான், இன்டெலிஜென்ட் தான் தெரியும். அவர் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த காலகட்டத்தில் இன்டெலிஜென்ட் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிறதும் தேவராஜுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தே இன்றைக்கி நான் சிவா மீடியா மூலமாக இந்த செய்திகளெல்லாம் வெளியில் சொன்னதுனால வேறு வழியே இல்லாமல் ஒத்துக்கிறாரு. ஆனால் அந்த ஒத்துக்கிறத எனக்கு தெரியாது, நான் ரொம்ப அப்பாவி, நான் வெள்ளந்தியானவன், எனக்கு போலீஸ் பின்னால் நடந்த சூழ்ச்சியெல்லாம் தெரியாது, நான் மம்பளை போய் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை கட்டுறாரு. இந்த கதை உண்மையெல்லாம் தெரிஞ்சே தான் இவர் பாண்டிக்கண்ணனை வேலைக்கு வச்சுருந்தார். பாண்டிக்கண்ணன் போலீஸுங்கிறது தேவராஜுக்கும் தெரியும் அப்படிங்கிறத இன்னொரு நபர் சொல்கிறாரு. அதையும் நீங்கள் பாருங்கள். இவர் பாண்டிக்கண்ணன் வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல பாண்டிக்கண்ணனோடு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் தங்கி வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போட்டுக்கிட்டு இருந்தவர் கூல கோவிந்தன்னு பேர். இவர் கோவிந்தபாடியை சேர்ந்தவர். இவரை நான் பார்த்து பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருங்கிறது நீங்கள் பாருங்கள். உங்கள் பேர் என்னங்கண்ணா? கூல கோவிந்தன்னா எல்லாத்துக்கும் தெரியும். சரி. என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்கண்ணா? நாங்கள் வந்து தேவராஜ்கிட்ட வந்து இந்த குவார்டர்ஸ் வேலை செஞ்சுருக்கோம். கொம்பு தூக்கி அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எவ்வளோ நாள் வேலை செஞ்சுருப்பீங்க? அங்கே ஒரு 2 வருஷம் இருக்குங்க. 2 வருஷம் அங்கேயே நீங்கள் தங்கி வேலை செய்கிறீங்க. அப்போ அந்த போலீஸ் பாண்டி அங்கே வேலைக்கு வந்து சேர்ந்தாப்பிங்களா? ஆமாங்க. பாண்டிக்கண்ணங்கிறவர் வந்து அதாவது வேலைக்கு வந்தாப்பிடிங்க. அதான் சிஐடின்னு எனக்கு தெரியாதுங்க. ஓ, போலீஸ் சிஐடிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியாது? ஏதாவது கல் தூக்கி போடுவோம், அப்படி மண் வர்றது, எங்களோட சோறு விட்டு இப்படி அலங்காட்டுக்கு, அப்புறம் மதியானம் மாதிரி அலங்காட்டுக்கு போயிடுறது, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கொஞ்ச நேரம் வேலை செய்கிறது, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிடுறது, அப்போ ஒரு 2-3 நாளைக்கு காணாமல் போயிடுறது, இப்படி இருந்தாப்படி. சரிங்க. அப்புறம் கடைசியில் தான் எங்களுக்கு வந்து இப்படி சிஐடின்னு தெரியும். பாண்டிக்கண்ணன் சிஐடிங்கிறது தெரியும். கடைசியில் தான் தெரியும். கடற்கரை வேலையெல்லாம் செஞ்சுட்டு அங்கேயே இருந்திருக்கேன். கூட வேறு யாராவது வந்தாங்களா இல்லை அவன் மட்டும் தான்? அவன் மட்டும் தான். பாண்டிக்கண்ணன் மட்டும் தான், வேறு யாரும் கூட வரல. ஒரு வருஷம் என் கூட இருந்தாங்க. உங்களோட ஒரு வருஷம் இருக்காப்ல. தேவராஜ் கேட்டதுக்கு இது என் ப்ரப்போசலுக்கு பையன் லீவில் வந்துக்கிறாப்படி அப்படின்னு தேவராஜுங்க. நாம சரி நம்பிக்கிட்டேங்க. ப்ரொஃபஸரோட பையன் லீவில் வந்திருக்கேன்னா இவ்வளோ நாள் வந்து தங்கியிருக்காங்கிறது அப்புறம் போக போக சிஐடி தெரிஞ்சு போச்சு. இப்போ அதுக்கு பிறகு இந்த உங்களோட வேலை செஞ்ச பிறகு மறுபடியும் வீரப்ப சாக வரைக்கும் இங்கே தான் இருந்திருக்காங்களா? ஆமாம், இங்கே தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் இங்கே இருந்திருக்காங்க. அவன் வீரப்போ சாவலவருமே என் கூட தான் இருந்தா. அப்படி உங்களோட தான் வர கடைசியில் எல்லாம் செட்டை காலி பண்ணி போகாமல் எங்களோட பாண்டிக்கண்ணன் மட்டும். அதுக்கப்புறம் வருவாப்பிங்களா? அதுக்கப்புறம் ஒரு தகம் வந்து அப்படிங்க ஒகேனக்கல் போகிறேன்னு. சரிங்க. இப்போ பார்த்து பேசிவிட்டு போயிட்டு அப்படி அதோட சரி. அவள் வந்து செந்திலுங்கிற போலீஸு. செந்திலுங்க உங்களுக்கு நல்லா தெரியும்? சரிங்க. அவருக்கு தெரியும் பழக்க வழக்கம். ஆனால் என் கூட இல்லை. கூட இருந்தது பாண்டிக்கண்ணன் மட்டும் மட்டும். தொடர்பில் வருவார்ல, நம்ம போட்டது என்ன விஷயம் தெரியுமில்ல. உண்மையான நண்பராக தான் வரணும், அதான் நியாயம். உண்மையானவராக இருந்தால் அவர் வரணும். தேவராஜ் நீங்கள் பேசுகிறத கேட்டோம், நானும் வந்து மறுப்பு தெரியுன்னு ஒன்று பல நாள் வந்து சொன்ன, நீ வரல. அதனால தான் நான் வந்து இது மாதிரி மற்ற சேனலில் பேசுகிறோம். எல்லா சேனல்லையும் பேசுவோம், நீ டிவிலையும் பேசுவோம். அதனால் நீ பொய் எழுதி பொழப்பு நடத்துறது வேண்டானான்னு தான் பல தடவை நான் சொல்லிட்டேன். இப்போ உங்கள் ரீச் தமிழ்லேயே அதான் சொல்கிறோம். தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறோம் வந்து நியாயம் இருக்கணும் கொஞ்சமாவது. தமிழ் கலாச்சாரம் அதெல்லாம் எவ்வளோ பெரியது. அதுக்கு சொந்தக்காரர் வந்து குளத்துறமணின்னு சொல்கிறியா, அவர் வந்து அந்த தூய்மையான அந்த ஆனால் நீங்கள் என்னை பற்றி தவறாக எழுதிட்டீங்க, மறுப்பு தெரிவிங்கன்னு நான் பல முறை கேட்டு அவர் வராமையே இருந்தார். கடைசியாக ஒரு இடத்துல வந்தார், நானே பேசினதுக்கப்புறம் கொஞ்சம் அதோட நான் சொன்னதும் சிலதை ஒத்து போகுது, அவர் சொன்னதும் சிலதை ஒத்து போகுது. உண்மை என்னங்கிறத தேவராஜும் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவார், நானும் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சிவாரனை சொல்லிவிட்டு ஒரு வக்காலத்தை வாங்கிட்டு அவங்களுடைய மீடியா நண்பர்களை எல்லாம் திட்டுவாங்க, அதுக்கு வக்காலத்து வாங்கின மாதிரி வாங்கிட்டு போயிட்டார்
அதுக்கு மேலே அவர் எதுவும் பேசலை அப்படின்னு தேவராஜ் சொல்லியிருப்பார். உள்ளபடியே எனக்கு இதில் ஒரு தடுமாற்றமான சிக்கல் தான். ஏன்னா நான் உங்களை பற்றி குறிப்பிட்டு எழுதும்போதே காவல்துறை சார்ந்திருக்கிற பலரும் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, தேவராஜ் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டால் அது எங்களுக்கு கெட்ட பேராக வந்துடும். அதே மாதிரி அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற அவனுடைய வாரிசுகளுக்கும் இது ஒரு காட்டி கொடுத்த குடும்பம் மாதிரி ஒரு கெட்ட பேர் வந்துடும். தயவுசெய்து அவருடைய பேரை பயன்படுத்தாதீங்கன்னாங்க. நான் புத்தகத்தில் எழுதுனதுக்கு பிறகு நான் என்னுடைய நேர்காணலில் யூடியூப் சேனலில் நான் பேசும்போது கூட அவருடைய பெயரை பயன்படுத்தாமல் M1 ட்ரேடர் அப்படிங்கிற பெயரை மட்டும் தான் பயன்படுத்தி சொல்லிட்டு வந்தேன். அது அடுத்தடுத்த கட்டத்தில் மாவோயிஸ்ட் இயக்க தொடர்புடைய வெளிப்பாடு அது பற்றிய செய்திகள்லாம் வெளியில் வரும்போது அரூர் வேடியப்பன், தோழர் விவேக் இவங்க எல்லாமே பலர் பேசும்போதும், இன்னும் சொல்லப்போனால் வீரப்பனை பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர் முகில் பேசும்போதும் இது பற்றி நிறைய பேசிட்டாங்க. இந்த பேர் நான் வெளியிடக்கூடாதுன்னு நினச்சும் கூட அந்த பேர் வெளியில் வந்துட்டுது. அதுக்கு பிறகு தான் நானும் தேவராஜ் அப்படிங்கிற அந்த பேரை குறிப்பிட்டு பேச ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகும் இது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு அவர் தான் இது எல்லாம் செஞ்சார், அவர் தான் இது எல்லாம் பண்ணியிருக்காரு, அவர் தான் கடைசி வரைக்கும் இருந்தாருங்கிறத ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம திரும்ப திரும்ப அழுத்தி சொல்லி அவருக்கு ஒரு மன நெருக்குதலை உருவாக்க வேணாம், அவருக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்க வேணாம். உள்ளூரில் இருக்கிற பலரும் அவருடைய நடவடிக்கைகளை பற்றி தெரிஞ்சிருக்கும், இவர் தான் செஞ்சுருப்பாருங்கிறத ஏதாவது ஒரு வகையில் புரிஞ்சுக்குவாங்க. அதன் மூலமாக இவருக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் அதை நான் தவிர்க்க பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடைசியாக அவரே என்கிட்ட அந்த 5 நாளோட எனக்கு தொடர்பு இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு அதையும் ஒரு நாகரிகமாக நான் அப்படியே கொண்டு போயிட்டேன். சரி, அடுத்து என்ன நடந்துங்கிறத பற்றி நம்ம பேசுவோம், நீங்களும் கண்டுபிடிங்க நாங்களும் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னேன். இவர் கண்டுபிடிக்கிறதுக்கான சாத்தியம் அதிகம் இருக்குது. ஏன்னா ஐயந்துரைக்கு ஒரு ஃபோன் பண்ணி அல்லது மாப்பிள்ளைன்னு சொல்லக்கூடிய மாமான்னு சொல்லக்கூடிய ஒரு உறவினரை நேரில் சந்தித்து என்ன நடந்துங்கிறத கேட்டுடலாம். அல்லது இந்த பக்கம் கொளத்தூர் மணியனர் கூட 5 நாளைக்கு பிறகு என்ன நடந்துன்னு இவர் கேட்டிருக்கலாம். அல்லது இவங்க 2 பேரையுமே கேட்க வேணாம், அவங்க 2 பேருக்குமே கூட தெரியாதுன்னு இருந்தாலும் அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய செந்தாமரைக்கன் ஐஜி, சண்முகவேல் ஐஜி, அப்போ ஏடிஜிபியாக இருந்த விஜயகுமார், துரைப்பாண்டியன் இவங்க எல்லாரையும் கேட்டு கூட இவர் சொல்லலாம். கடைசி 5 நாளில் என்ன நடந்துங்கிறத சொல்லுங்கன்னு எனக்கு ஒரு நிர்பந்தம் இருக்குது, நான் வெளியில் சொல்ல வேண்டியது இருக்குன்னு இவர் கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இவங்க யாரையுமே கேட்டு தெரிஞ்சுக்காமல் அதை கண்டுபிடிக்கிற பொறுப்பு உங்களுக்கு தான், பத்திரிக்கையாரன் நீங்கள் தான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுவும் ஒரு வகையில் தன்னை யோகியனாக காட்டிக்கிட்டு, தன்னை குற்றமற்றவனாக காட்டிக்கிட்டு அடுத்தவன் மேலே பழியை போட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிற முயற்சி தான் பண்ணிகிட்ருக்காரு. இப்போவும் நான் சொல்கிறேன், பல இடங்களில் சொல்கிறாரு, பொது இடத்துல உட்காந்து பேசுவோம், நான் எல்லாரையும் வர சொல்கிறேன், நீங்களே எல்லாரையும் வர சொல்லுங்கள் பேசுவோன்ட்டு. நான் எந்த தேதி எந்த இடமா இருந்தாலும் நான் உட்காந்து பேச தயாராக இருக்கேன். எனக்கு எந்த விதமான அச்சமோ குச்சமோ எதுவுமே கிடையாது. எனக்கு இருக்கிற தரவுகளின் அடிப்படையில் நான் அந்த செய்தி எழுதியிருக்கேன். அதுக்கான சாட்சிகள் யாராக இருக்காங்கிறதையும் நான் வெளிப்படையாக நம்ம பேச ஆரம்பிக்கலாம். தேவராஜ் விருப்பப்பட்டாருன்னா, தேவராஜும் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டாருனா, ஏன்னா இவரோட தான் அந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே நெருங்கிய தொடர்பு இருக்கிறதா சொல்கிறாரு. அவங்க வந்தாங்கன்னா இதை பற்றி வெளிப்படையாக நம்ம விவாதமாக எங்கே வேணாலும் வச்சு பேச தயாராக இருக்கேன். நாளையும் நேரத்தையும் மட்டும் தேவராஜ் குறித்து சொன்னால் தான் போதும், நான் அதுக்கு தயாராக இருக்கிறேன். எத்தனை ஊடகத்துக்காரங்க வந்தாலும் அதை நம்ம பேச தயாராக இருக்கேன். ஊடகத்துறை சார்ந்த எல்லா நண்பர்களுக்கும் நானே வேணாலும் கூட அழைப்பு கொடுக்குறேன். தேவராஜ் விருப்பப்பட்டால் இவங்க எல்லாம் வர்றதா சொன்னால் கண்டிப்பாக நம்ம அந்த விவாதத்துக்கு தயாராக இருக்கேன், பேசுகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம்.